வணக்கம். சங்கரநாராயண வழிபாடு அப்படிங்கும்போது, இடப்பாகத்தை பெருமானுடையதாகவும், அதாவது நாராயணனாகவும், வலப்பாகத்தை சிவனாகவும், சங்கரனாகவும் இருந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. இந்த சங்கரநாராயணன் அப்படிங்கிறது ஒரு அவதாரம். ஒரு அசுரனை அழிப்பதற்காக இவங்க வந்து அவதாரம் எடுத்து இது பண்றாங்க. அதுபோல் நமக்குள்ள அசுரனை அழிப்பதற்கு ஒரு வழிபாடு செஞ்சா ரொம்ப நல்லது. வழிபாடக்கூடிய நேரம் பிரதோஷ வேளையில் வழிபாடுவது சிறப்பு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில வழிபாடுவது சிறப்பு. அப்போ ஒண்ணு காலை அல்லது மாலை வேளையில வழிபாடு பண்ணலாம். மார்கழி மாதத்தில இது மிகவும் விசேஷமாக கொண்டாடுவாங்க. மற்ற மாதங்களையும் நீங்க வந்து சொன்ன தேதியில வந்து வணங்கிக்கலாம். ஸோ, இப்படி சங்கநாதர் வழிபாடு பண்ணுறதுனால வாழ்வில் வந்து நல்ல முன்னேற்றமும், அற்புதமான ஆற்றலை பெறக்கூடிய தன்மையும் கிடைக்கத் தொடங்கும். அதனால் அனைவரும் இந்த வழிபாட்டை செஞ்சு நலமாக வாழுங்கள். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, போட்டு பகிர்ந்துக்குங்க. குருவே நம, தந்தையே நம. இந்த வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ஆத்மாவையும், பரமாத்மாவையும் இணைக்கக்கூடிய வழிபாடாகவே இது இருக்கும். அப்போ மார்கழி மாதங்கும்போது, இன்று மார்கழி மாதத்துல உங்களுக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வழிபாடு தாராளமாக செய்யலாம். செய்யும்போது நல்லது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இறைவன் நினச்சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு கூட படுத்து உறங்குங்க.